ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவி டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுடிதாரோட டாப்பில் வெறும் டாப் மட்டும் 1.5 மீட்டர் கிளாத்தில் நம்ம ஒரு 32 இன்ச்சுக்கு வந்து ஒரு டாப் தைக்க போகிறோம். அதுக்கு நான் 2 மீட்டர் லைனிங் வாங்கியிருக்கேன். லைனிங் வந்து 2 மீட்டர் இருக்குது. மெயின் கிளாத்து வந்து 1.55 இருக்குது. இது வந்து லாஸ்ட்டு பிட்டு 1/4 மீட்டர் லெஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் வாங்கின மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு பகுதி வந்து என் பக்கமும் ஓப்பன் சைடு உங்கள் பக்கமும் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். பாடியோட லென்த்து வந்து ஃபுல் ஹைட்டு வந்து 38 இன்ச் வேணும். இதில் வந்து 37.5 இருக்குது. நான் அதை வந்து அப்படியே வச்சுக்கிறேன். மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மொத்தம் வந்து கழுத்தோட அகலம் வந்து 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஷோல்டர் 2.5, கழுத்தோட அகலம் வந்து 2.5, ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு சேர்த்து மொத்தம் 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். கீழே வந்து அன்இவனாக இருந்துச்சுன்னா அதை ஒரு லைன் போட்டு நேர் பண்ணிக்கோங்க. நேர் பண்ணிவிட்டு மேலே வந்து ஷோல்டர் வந்து மொத்தமாக 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோலோட உயரம் 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ்க்காக இருந்தால் 5.5 வச்சுக்கலாம். இது சுடிதார்னால நான் ஒரு 6 இன்ச் வச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்ன்ட்டு. ஏன்னா ப்ளவுஸ் மாதிரி சுடிதார் போட மாட்டேன், ரொம்ப ஃபிட்டாக போட மாட்டோம்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக தானே போடுவோம். 1 இன்ச்சு லூஸுக்கு தான் போடுவோம். அதனால் 6 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ மொத்த பாடி சுற்றளவு 32 இன்ச்சு. அதில் வந்து 4ஆக பிரித்தோம்னா 8 இன்ச்சு வரும். பாடி லூஸ்க்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக போடுறவங்களா இருந்தால் நீங்கள் 9 இன்ச்சே வச்சுக்கலாம். 32, 34 ரெண்டு சைஸுமே போட்டுக்கலாம். 36 கூட போடலாம். 36 போடணும்னா ஒரு தையல் எடுத்து விட்டோம்னா போதும். 36 சைஸ் போட்டுக்கலாம். இப்போ ஹிப் சைஸ் வந்து நான் 13.5 மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு லைன் போட்டு இங்கே 1 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ரெச்சர் கரெக்டாக வரும். இடுப்பு பகுதி நம்மளுக்கு சின்னதாக தான் இருக்கும். அதனால் வந்து ஹிப் சைஸில் வந்து மேலே வந்து பாடி சுற்றளவோட 1/2 இன்ச் 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. மேலே நான் 8.5 வச்சுருக்கிறேன். இங்கே வந்து நான் 7.5 வச்சுக்கிறேன். 7.5 வச்சுட்டு அதே மாதிரி தையலுக்கு மேலே எவ்வளோ விட்டனோ அதே அளவுக்கு இங்கேயும் விட்டுக்கிறேன். அடுத்து வந்து ஹிப் ஹிப்ஸு ஓப்பன் வைக்கிறோம் இல்லையா, அந்த சைஸு. ஹிப்பு வந்து நான் வந்து 20 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ மேலே சுற்றளவு பாடி சுற்றளவு இருக்கு இல்லையா, இதை வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணேன்னா அது வந்து நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து எச்சு பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும். நான் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னு சொன்னனால நான் வந்து 1.5 இன்ச்சு சேர்த்திக்கிறேன். அப்போ 8.5, 9.5, 10 இன்ச்சு வருது. 1.5 இன்ச்சு சேர்த்தனா 10 இன்ச்சு வருது. நான் 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப் சைஸில் வந்து 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். ஏன்னா அந்த சைடு வந்து நம்ம மடித்து தான் அடிக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு வந்து அங்கே பிரித்து விட்ற வேலையும் அங்கே இல்லை. அதனால் நான் அங்கே வந்து 1 இன்ச்சு மட்டும் விட்டுக்கிறேன். மடித்து சைடு மடிப்போம் இல்லையா ஓரம், அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி. இப்போ 3 இன்ச் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு கீழே எவ்வளோ வைக்கிறேன்னா, மேலே 10 வச்சுருக்கேன். கீழே வந்து நம்ம கொஞ்சம் அகலமாக வேணும்னா மேலே வச்சுக்கிற 10 கூட நீங்கள் கீழேயும் வச்சுக்கலாம்.
ஸ்ட்ரைட்டாக ஒரே மாதிரியே வரும். நான் வந்து கொஞ்சம் அகலமாக வேணும்னு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கிறேன். 10.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். 10.5 இன்ச் வச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 11.5 வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட டிசைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணையில் தான் மார்க் பண்ணுவேன். ஏன்னா கேன்வாஸ் வைக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து டிசைன் பண்ணிக்கலான்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். நெக் டிசைன் வெட்டலை. இப்போ ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஷோல்டர் ஆம்கோல் ரவுண்டோட அழகு வந்து 14 இன்ச்சு. அதனால் ஆம்கோல் சுற்றலை வந்து 7 வரணும். 7 இன்ச்சு கரெக்டாக வருதுன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த வளைவு அப்படியே மேலே கீழே மாற்றி மாற்றி போட்டு அதை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதனோட அளவு அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டாப் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ட்ராயிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எங்கே மார்க் பண்ணிக்கிறோமோ அதிலே கட் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, இடுப்புக்கு ஹிப் சைஸ்க்கு ரெண்டும் ஒரே அளவு வரதுக்காக, அப்புறம் ஷோல்டருக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். இப்போ மேலே ஷோல்டர் அரேஞ்சு பிடிச்சி தைப்போம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து டாப் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு மேலே வெட்டணும் இல்லையா, மடிப்பு பக்கம் அந்த சைடு எடுத்துக்கோங்க. இதில் இருக்க ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மேலே அந்த சென்டரையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மேலே வந்து டாப்பில் வந்து நெக் கட் பண்ண இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இந்த பீஸ் 4 தான் இருக்கும். அதை அப்படியே ஸ்லீவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதனோட இது வந்து பப் ஸ்லீவ் இதை கொடுக்க போகிறேன். அதனால் ஒரு 6 இன்ச்சு வந்து ஹைட் வச்சுக்கிறேன். பாடியோட அகலம் வந்து ஆம்கோல் ரவுண்ட் அதில் என்ன பார்த்தோம், 7 இன்ச்சு வர மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி இதிலையும் 7 இன்ச்சு வர மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். கீழே வந்து ஸ்லீவு வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எவ்வளோ வைக்கணும்னா ஒரு 6.5 இன்ச்சு வைக்கணும். 6 இன்ச்சு வச்ச போதும் நம்மளுக்கு 7 வந்துடும். கீழே வந்து 5.5 இன்ச்சு, மேலே ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அப்படியே வளைவு போட்டுக்கோங்க. வளைவு போட்டு டேப் வச்சு நீங்கள் அளந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வருதான்னு. கரெக்டாக வரல, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி வர மாதிரி போட்டுக்கிறேன். அதே மாதிரி டேப் வச்சு நகர்த்தி நகர்த்தி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. மறுபடியுமே எனக்கு கரெக்டாக வரல, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளதில் மார்க் பண்ணுறேன். அப்போ இப்போ தான் கரெக்டாக வந்திருக்கு.
தையலுக்கும் வந்து நான் அப்படியே ஒரு ஃப்ரீ ஹேண்டாக ஒரு லைன் போட்டேன். இன்னொரு டைம் டார்க்காக அழுத்தி போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் என்னென்ன இடத்துக்கு மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி இதிலே மார்க் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து சென்டர் நெக்கோட உயரம் எடுத்துக்கிறேன். மேலே மார்க் பண்ணிக்கிறேன். தையல் போட வேண்டிய இடத்துக்கு ஒரு அர்க்காத் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து லைனிங்கோட வேலை முடிஞ்சு. அடுத்து நம்ம வந்து என்ன தைக்க போகிறோன்னா மெயின் கிளாத்தில் இதை கட் பண்ண போகிறோம். இது வந்து அகலம் ஜாஸ்தி 44 இன்ச்சு, அதனால் 1.5 மீட்டர் டாப் தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் கிளாத்து. இப்படி ஸ்ட்ரைட்டாக போடாமல் நான் இப்படி குறுக்க போட்டுக்கிறேன். மடி பக்கம் எம் பக்கமாக ஓப்பன் சைடு ஆப்போசிட்லேயே இருக்கிற மாதிரி விரித்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து 4 மடித்து போட்டுக்கலாம். இதில் எவ்வளோ அகலம் வேணும்னா நம்ம வந்து கீழே பாட்டமில் தானே அதிகமாக இடம் வச்சோம். மேலே வந்து பாடி சுற்றளவு 8.5, ஹிப் சுற்றளவு 7.5, இடுப்பு சுற்றளவு வந்து 10, கீழே பாட்டத்துக்கு 11 இன்ச் வச்சுருக்கோம். அந்த அளவு என்ன வச்சோமோ அதை விட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனையும் இல்லை. கம்மியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 4 மடித்து போட்டுட்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சொல்லித்தரது புரிஞ்சாலும் சொல்லுங்கள், புரியலைனாலும் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நேர் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தம் 11 இன்ச்சு சொன்னேன். வந்து 11 இன்ச்சுனா 22 இன்ச்சு 23 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது பார்த்தா குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அகலம் வந்து குட்டியாக இருக்குது. நம்ம கட் பண்ண கிளாத்தை வந்து வச்சு பார்த்துக்கலாம். கம்மியாக மடிச்சிட்டனாட்டுக்கு குட்டியாக இருக்குது. அதனால் மறுபடியும் நம்ம மடிக்க போகிறோம். நல்லா கரெக்டாக மேலே கரெக்டாக அந்த எஜ்ஜில் இருக்கிற மாதிரி கீழே கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மெயின் கிளாத் லைனிங் கிளாத்தை வச்சு பாருங்கள். இது வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். ஏன்னா அப்போ தானே நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. 1 இன்ச்சுக்கு 2 இன்ச்சாகவே விட்டுருங்க. கிளாத் வேஸ்ட் ஆகாதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து தைச்சி நல்லா தைக்கும்போது நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் அந்த கிளாத் இருக்கிறனால நம்மளுக்கு அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக இருக்கக்கூடாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா தான் நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா கூட அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வாங்க ஃபுல் ஹைட் எவ்வளோன்னு மார்க் பண்ணுவோம். ஏன்னா நம்ம லைனிங் வந்து 2 இன்ச்சு கம்மியாக தான் மார்க் பண்ணியிருப்போம். இப்போ மேலே எக்ஸஸ் இருக்கிறத கட் பண்ணிடலாம். மேலே சென்டருக்கு நாச் போட்டுக்கிறேன்.
இப்போ ஃபுல் ஹைட் வந்து நான் வந்து எனக்கு 39 வேணும். கரெக்டான உயரம் 2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு சேர்த்து 40 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், பிடிக்கலைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மிஸ்டேக்குன்னு நான் திருத்திக்கிறேன். புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும் இந்த மெத்தடு. நம்ம இப்படி கட் பண்ணும்போது மெயின் கிளாத்தை வந்து நம்ம ஒரு கையில் வந்து அமுத்தி பிடிச்சிக்கணும். ஏன்னா துணி நகராமல் இருக்கிறதுக்கோசரம் கையில் ஒரு சைடு அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ மேலே விட்டுக்கலாம். ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு தையல் போட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து டாப் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து நான் ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி கட் பண்ணுறேன். இந்த கிளாத்தை அப்படியே 4ஆக மடித்து போட்டுக்கிறேன். நாலாக மடித்து போட்டுக்கோங்க. நாலாக மடிச்சுட்டு கீழே வந்து அன்ஈவன் அந்த ஒயிட் பார்டரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் மட்டும் இருக்கிற மாதிரி வைக்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து லைனிங்கில் கட் பண்ணியிருப்போம் இல்லையா, நான் லைனிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணல. மெயின் கிளாத் மட்டும் சும்மா ஒரு 4 ஃப்ளீட்டு மட்டும் வர மாதிரி குட்டி குட்டியாக மடிக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ மேலே 2 இன்ச்சு தள்ளி அப்படியே எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். என்ன ஃப்ளீட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 2 கட் பண்ணியாச்சா. ஸ்லீவுக்கு வந்து கீழே கொடுக்கறதுக்கு பட்டி மாதிரி ஒரு 2 இன்ச்சு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கு. கீழே வந்து செப்ரேட்டாக பீஸ் கொடுத்து ஒரு பட்டி மாதிரி கொடுத்துட்டா தான் அந்த பஃப் வந்து பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும். அதனால நான் ஒரு 2 இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1.5 மீட்ரு கிளாத்லேயே 32 இன்ச்சு 32, 34, 36க்கு கூட தைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும். 36 வரைக்குமே தைச்சிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணையில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஸ்லீவ் வைக்கிறேன்னு பாருங்கள்.
கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு டாப் தைக்கிறதுக்கு தேவையான எல்லா பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க, எது எது வேணும்னு. இப்போ எக்ஸஸ் எல்லாம் தூக்கி போட்டுறக்கூடாது, எதுக்கு வச்சுருங்க. நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்துலேருந்து அதை தனியாக வச்சுருங்க. ஏன்னா நம்ம எது தைக்கிறனாலோ எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி தூக்கி போடக்கூடாது, எப்படியுமே யூஸ் ஆகும். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு தான் அதை தூக்கி போடணும். இப்போ சுடிதார் கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.